ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் டாபிக். அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஆப்டிடியூட்ல கேட்ட ஆவரேஜ் பேஸ்டு சம்ஸை எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10 years ago, the average age of a family of 4 members was 24 years. Since then, 2 children having been born, still the average age of the family is the same today. If the 2 children differ in the age by 2 years, find the present age of the younger child. Question meaning பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 24 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் 2 குழந்தைங்க பிறந்துடுறாங்க. இப்போ எத்தனை பேர் ஆயிட்டாங்க? அந்த ஃபேமிலியில 6 பேர் ஆயிட்டாங்களா? இப்போ அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜை கால்குலேட் பண்ணால் இந்த சேம் 24 இயர்ஸ் வருதாமா. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் இருக்கும்போது கால்குலேட் பண்ணும்போது 24 இயர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ 6 பேர் இருக்க அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜை கால்குலேட் பண்ணாலும் இந்த சேம் 24 இயர்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 சில்ட்ரன்ஸ் பிறந்தாங்கல்ல, அவங்க 2 பேர்த்தோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஆமா. ஃபர்ஸ்ட் 2 பையனா, ஃபர்ஸ்ட் பையனுக்கும் செகண்ட் பையனுக்கும் இருக்க ஏஜ் கேப் வந்து 2 இயர்ஸ். ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த யங்கர் சைல்டு. சின்ன பையனோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தற்போது இப்போ இருக்க வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 24 இயர்ஸ். அப்ப சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா அந்த 4 பேர்த்தோட ஏஜோட டோட்டல். பட் நமக்கு அந்த 4 பேர்த்தோட ஏஜ் என்னன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம்னே வச்சுக்கலாம். சம் டிவைடு பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது? எத்தனை பேர்த்தோட ஏஜை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை பேர்த்தோட ஏஜ்? 4 பேரா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர். ஸோ டிவைடு பை 4 ஈக்குவல் டு ஆவரேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்களா? என்னது? 24 இயர்ஸ். ஸோ 24 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? அப்போ சம் மட்டும் வேணும் என்ன பண்ணிக்கலாம்? சம் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 4. 24 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 96. 26 24 4s are 96. இது முன்னாடி கொடுத்த க்ளூவா? இப்போ ப்ரெசண்டா என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதே சேம் 24 இயர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கும்போது +10, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 4 பேர்த்தோட ஏஜையும் ஆட் பண்ணி வர்றது தான் இந்த சம் ஆஃப் அப்சர்வேஷன். சம் 96. இப்போ என்னது? இப்போ அந்த 4 பேர்த்தோட ஏஜையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும்? 40 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா 10 வருஷம் தாண்டிருச்சு. அப்போ ஒவ்வொருத்தரோட ஏஜ்லையுமே 10 10 10 ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவா 96ஓட 40 ஆட் ஆகும். இவன் பாருங்க, பி சி டி இவங்க 4 பேர் தான் அந்த 4 ஃபேமிலி மெம்பர்ஸ்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஏஜ் வந்து ABCDயா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏஜ் என்னவா மாறும்? A+10 B+10 C+10 D+10 மாறிடுமா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் ABCD அந்த அடிஷனும் அப்புறம் 10 4 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 40. ஸோ ஏபிசியோட அடிஷன் வந்து நம்ம 96ன்னு சொல்லுவோம். +40 அதுதான் இந்த 4 ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜோட டோட்டல். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 2 குழந்தை எக்ஸ்ட்ரா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தோட ஏஜையும் சேர்த்து தான் ஆவரேஜ் எடுக்கும்போது நமக்கு 24 வருது அப்படின்னு சொல்றாங்க. சேம் ஆவரேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட ஏஜை நம்ம கால்குலேட் பண்ணுமா? குழந்தைங்களோட ஏஜுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? அந்த 2 குழந்தையோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் குழந்தை என்னது? X-2. இதுதான் அந்த 2 குழந்தையோட ஏஜ். ஓகேவா? ஏன்னா X-2. ஏன்னா கொஸ்டின் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க?
ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் 2 years ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா? என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜா? ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன வரும்? சம்முங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 4 பேர்த்தோட ஏஜோட டோட்டல் ப்ளஸ் 40 ஏன் போடுறேன்னு தெரியுமா? ஏன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் தாண்டிடுச்சுல. ஸோ 10 வருஷம் முடிஞ்சனால ப்ளஸ் 40 ஒவ்வொருத்தருக்குமே 4 பேர் ஒவ்வொருத்தருக்குமே 10 வருஷங்கனால 4 × 10 வந்து நமக்கு 40 ப்ளஸ் அவங்க குழந்தைங்களோட ஏஜ் ஆட் பண்ணோம்ல. ஃபர்ஸ்ட் குழந்தை எக்ஸ், ரெண்டாவது குழந்தை எக்ஸ் -2. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் 2 years ஏஜ் கேப் இருக்கிறனால இது சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸா டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் எத்தனை பேர்? ஆல்ரெடி 4 பேர் இருந்தாங்க. இப்போ 2 குழந்தைங்க எக்ஸ்ட்ரா பிறந்தனால 6 பேர் ஈக்குவல் டு ஆவரேஜ் என்ன கொடுத்துருந்தாங்க? அது சேம் ஆஸ் பிஃபோரா? ஸோ வந்துட்டு 24. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? சம்முக்கு எனது ஆல்ரெடி வேல்யூ தெரியும். அந்த 4 பேர்த்தோட ஏஜ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணால் 96. ஸோ சம் ஆன்சர் என்னது? 96 plus 40 plus 2x இருக்கா? ஸோ 2x minus 2 equal to 24 into 6. ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடு ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணுச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க அதாவது நியூமரிக்கல் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 96 40 minus 2 96 40 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 136 கிடைக்குமா? ஸோ 136லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 134 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 24 into 6 நமக்கு என்னது? 144. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 2x மட்டும் வச்சு 144 மைனஸ் இந்த சைடு இருக்க டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 134. ஸோ இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். 144ல் 134 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வரும்? 10. ஸோ 2x ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் என்னது? பெரிய பையன், சின்ன பையங்கிறது x -2. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த யங்கர் சைல்டு. யங்கர் சைல்டுனா சின்ன பையனோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போ சின்ன பையன் வந்து x -2, எக்ஸோட வேல்யூ வந்து 5. அப்போ x -2 என்னது? 3 = 3. ஸோ யங்கர் சைல்டோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 3 years. ஏன் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்த்தோட ஏஜை ஆவரேஜ் எடுத்தோம்னா 24 years வருது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் 2 குழந்தைங்க பிறந்துடுறாங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆல்ரெடி 4 பேர். இப்போ 2 குழந்தைங்களோட சேர்ந்து 6 பேர். இப்போ அந்த 6 பேர்த்துக்கும் ஆவரேஜ் ஏஜ் எடுத்தோம்னா சேம் 24 yearsே வருதாமா? அப்படி இருக்கும்போது அந்த யங்கர் சைல்டோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு குழுவும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 2. இப்போ ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்துட்டு ஒரு ஏஜ் இருந்துச்சுன்னா செகண்ட் பையன் அதை விட 2 வயசு சின்ன பையனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம? அதாவது நமக்கு ஃபார்முலா தெரியுமா? ஆவரேஜோட ஃபார்முலா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா? ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து சம்முனே வச்சுக்கிறோம். அதாவது எப்படின்னா அந்த 4 பேர்த்தோட ஏஜோட டோட்டல் தான் சம்மு. ஸோ 4 பேர்த்து ABCDன்னு வச்சிட்டோம்னா A + B + C + D அப்படிங்கிறது தான் சம். டிவைடு பை எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா எத்தனை பேர்? 4 பேர்னு சொல்லியிருக்காங்க. டிவைட் பை 4 ஈக்குவல் டு ஆவரேஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 24. இப்போ என்ன பண்ணுறோம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன் அதாவது A + B + C + D என்னன்னா 96. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 4 பேர்த்தோட ஏஜ் ஆட் பண்ணால் நமக்கு 96 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட ப்ரெசண்ட்டாக அவங்க ஃபேமிலியில் இருக்க அந்த 6 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜுமே வந்து 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 4 பேர்த்தோட ஏஜ் ஆட் பண்ணால் 96. 10 வருஷத்துக்கு முன்னாடி ABCDயாக இருந்துச்சு. இப்போ என்னவா இருக்கும்? A + 10, B + 10, C + 10, D + 10 மாறி இருக்குமா? அப்போ அவங்களோட ஆட் பண்ண நகும் சம்
ப்ளஸ் ஒவ்வொருத்தருக்குமே சம்முங்கிறது என்னது a + b + c + d. ப்ரெசென்ட்ல வந்து நம்ம என்ன இருக்கும் 10 10 10 10 4 10 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுமா, அப்போ 4 10 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது 40 ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ், எக்ஸுங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் பையனோட ஏஜ், செகண்ட் பையன் வந்து x-2 எடுத்துக்கோம். ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க 2 பசங்களோட ஏஜுமே 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பையன் எக்ஸ்னா அப்போ செகண்ட் பையன் x-2, அதை விட 2 வயசு கம்மியாக இருக்கான். ஸோ x-2 போட்டாச்சு. டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 6 பேர் அப்படிங்கிறனால 6 = 24 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். சம் ஆல்ரெடி வேல்யூ 96 எடுத்து போட்டாச்சு. 96 40 2x 2x மாறிடுச்சு. -2 = 24 × 6. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த சைடு என்ன ஆகுது, 134 + 2x = 144, 2x = 10, ஸோ x = 5. இப்போ எக்ஸுங்கிறது என்னது பெரிய பையனோட ஏஜ். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, எங்கர் சைல்டோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கர் சைல்டோட ஏஜ் என்னது x-2. ஸோ எக்ஸ் அதில் வந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். ஸோ the age of the younger child is 3. Present age. Okay, next question பார்க்கலாம். 4 years ago, the average age of A and B was 18 years. At the present, the average age of A, B and C is 24 years. What would be the age of C after 8 years? ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏ பி அவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் ஆமா. அட் ப்ரெசன்ட் இப்போ ஏபிசி இங்க 3 பேர்த்துக்குமே ஆவரேஜ் எடுத்தோம்னா 24 இயர்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது சியோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஆவரேஜோட ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா. ஃபர்ஸ்ட் க்ளூல என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் ஏ பியோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 18 இயர்ஸ். எப்போ, 4 வருஷத்துக்கு முன்னாடி. சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது, ஏ பிளஸ் பியா, ஏக்கும் பியோட 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஏபியே எடுத்துக்கிறோம். ஏ பிளஸ் பி டிவைடு பை இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன 2. அப்போ ஸோ 2 தான் இருக்கு. ஸோ 2 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 18 இயர்ஸா. ஸோ 18. நெக்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ணால் ஏ பிளஸ் பி கிடைச்சிருமா. ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2 × 18 நமக்கு 36. இப்போ ஏ பிளஸ் பியோட வேலையை கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, அட் ப்ரெசன்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பி அண்ட் சி இஸ் 24 இயர்ஸ். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வேல்யூயும் பியோட ஏஜையும் நம்ம ஏபின்னு எடுத்திருக்கோம். அப்போ 4 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும், ஏ பிளஸ் 4 பிளஸ் பியோட ஏஜ் என்னது பி பிளஸ் 4 பிளஸ் சி. சி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வெறும் சினே வச்சுக்கலாம். ஏன்னா சி வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால வெறும் சி டிவைடு பை எத்தனை பேர், 3 பேரா. ஏன்னா ஏ பிசி இவங்க 3 பேர்த்தோட ஏஜ் தான் நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ வெறும் 3 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 24 இயர்ஸா. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜை ஏன்னு எடுத்துக்கிறோம், பியோட ஏஜை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 4 வருஷம் கழிச்சு இப்போ ஏவோட ஏஜ் என்னவா இருக்கும் ஏ பிளஸ் 4, பியோட ஏஜ் என்னவா இருக்கும் பி பிளஸ் 4. பட் சிக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் சிஏ சீனே தான் எடுத்துக்கிறோம். டிவைட் பை 3. 3 என்னன்னா ஏபிசி 3 பேர்த்தோட ஏஜ் தான் நம்ம ஆவரேஜ் எடுக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 3. கொஸ்டின்ல அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 24. அவங்க 3 பேர்த்தோட ப்ரெசன்ட் ஆவரேஜ் 24. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் 4 பிளஸ் 4 என்னது 8 ஈக்குவல் டு 24 × 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஏ பிளஸ் பிக்கு தான் நமக்கு வேல்யூ தெரியும்ல. ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னது 36. ஸோ ஏ பிளஸ் பிக்கு 36 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 36 பிளஸ் சி பிளஸ் 8 ஈக்குவல் டு 24 × 3 என்னது 72. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம், 36ஓட 8 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 44 பிளஸ் சி ஈக்குவல் டு 72. சி ஈக்குவல் டு 72 மைனஸ் 44. சி ஈக்குவல் டு இப்போ 74ல் 44 72ல் 44 போயிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும்
28 அப்போ சியோட ஏஜ் 28. சியோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் 28. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சியோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ சி பிளஸ் 8 ஈக்குவல் டு 28 பிளஸ் 8. 28 8 ஆட் பண்ண நமக்கு கிடைக்கும் 36. அப்போ சியோட ஏஜ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னா 36 இயர்ஸ். Age of C after 8 years equal to 36. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏபி அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 18 இயர்ஸ். அட் ப்ரெசன்ட் இப்போ வந்து ஏபிசி 3 பேர்த்துக்கு ஆவரேஜ் ஏஜ் எடுத்தாங்கன்னா 24 இயர்ஸ் வருது. அப்படின்னா சியோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியோட ஆவரேஜ் ஏஜ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த வச்சு ஆவரேஜ் ஏஜோட ஃபார்ம் என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஏ பிளஸ் பி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 2 ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். அதாவது ஏவோட பியோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஏன்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏங்கிறது என்னது, ஏவோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் ஏன்னு எடுத்திருக்கோம். பியோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்கிறத பின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன சால்வ் பண்ணா 218 மல்டிப்ளை பண்ணா 36 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, இப்போ ப்ரெசன்ட்ல ஏபிசி 3 பேர்த்தோட ஏஜையுமே ஆவரேஜ் எடுத்தோம்னா 24 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜ் வந்து ஏ, பியோட ஏஜ் வந்து பி. அவ ப்ரெசன்ட்ல ஏவோட ஏஜ் என்ன இருக்கும், ஏ பிளஸ் 4 ஆயிருக்குமா, பியோட ஏஜ் பி பிளஸ் 4. ப்ரெசன்ட்ல சியோட ஏஜ் என்னது, சிஏ தான், ஏன்னா நம்ம சியோட வேல்யூவே தான் வச்சிருக்கோம். டிவைட் பை 3 ஈக்குவல் டு 24. இப்போ இதை சால்வ் பண்ணா கிடைக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 4 ஆட் பண்ணா 8 ஈக்குவல் டு 24 இன்ட்டு 3. ஏ பிக்கு வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்னா. ஸோ 16 பிளஸ் சி பிளஸ் 8 ஈக்குவல் டு 72. ஸோ 36 8 ஆட் பண்ண 44 பிளஸ் சி ஈக்குவல் டு 72. ஸோ சியோட வேல்யூ என்னது 28 கேல்குலேட் பண்ணிடுச்சா. சிங்கிறது என்னது, சியோட ப்ரெசன்டேஜ். பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சியோட ஏஜ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 28ஓட 8 ஆட் பண்ணோம்னா 36. அப்போ சியோட ஏஜ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னது 36. அடுத்த தேர்ட் சம், the average age of the husband, wife and their child 3 years ago was 27 years and that of the wife and the child 5 years ago was 20 years. Find the present age of the husband. என்ன சொல்றாங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட குழந்தை 3 பேர்த்தோட ஏஜ் ஆவரேஜ் எடுத்தோம்னா 27 இயர்ஸ். எப்பனா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேர்த்தோட ஏஜ் ஆவரேஜ் எடுத்தோம்னா 27 இயர்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, அவங்க ஒய்ஃபும் அவங்க சைல்டு 2 பேர்த்துக்கு மட்டும் தனியா ஆவரேஜ் எடுக்கிறாங்க. எப்பனா 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி எடுக்கும்போது அவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் என்ன வருதுன்னா 20 இயர்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்டோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆவரேஜ் ஏஜோட ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா. இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னென்ன, ஹஸ்பண்ட் ஏஜ் பிளஸ் ஒய்ஃப் ஏஜ் பிளஸ் அவங்களோட சைல்டு ஏஜ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன 3 பேரா. ஸோ டிவைட் பை 3 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 27 இயர்ஸா. ஸோ ஈக்குவல் டு 27. பட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட சைல்டு இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 27. எப்பனா 3 இயர்ஸ் எகோ. அப்போ என்ன பண்ணணும், ஹஸ்பண்டோட ப்ரெசன்ட் ஏஜ் ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்களோட 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ் என்னவா இருக்கும், ஹச் மைனஸ் 3. அப்போ ஒய்ஃபோட ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், டபிள்யூ மைனஸ் 3. சைல்டோட ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், சி மைனஸ் 3 டிவைடு பை 3 பேர்னால 3 ஈக்குவல் டு 27. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், ஹச் பிளஸ் W plus C divided by 3. இங்கே -3 -3 -3. ஸோ ஆட் பண்ணோம்னா -9 equal to 27. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இந்த 3 வந்துட்டு ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணிச்சுன்னா H plus C -9 equal to 27 into 3 என்னது
81. Next another h plus w plus c equal to 81 plus 9. So h plus w plus c equal to 90. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க சைல்டோட ப்ரெசன்ட் ஏஜோட டோட்டல் வந்து 19 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க சைல்டுக்கு மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏஜ் ஆவரேஜ் எடுத்தோம்னா 20 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்ஃப் -5, ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஏஜ்னால, பிளஸ் சைல்டு -5 டிவைடு பை 2 பேர் மட்டும்ங்கிறனால 2 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தாங்க 20 ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ W plus C -10 divided by 2 equal to 20. அப்போ W plus C equal to 2 into 20 என்னது 40, -10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +10. ஸோ அப்போ W plus C ஓட வேல்யூ என்னது 50. ஸோ அப்போ W plus C வந்து வேல்யூ 15 கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா, இங்கே H plus W plus C வந்து 90, W plus C வந்து 50. ஸோ அப்போ W plus C பதிலாக 50 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. ஸோ H plus 50 equal to 90. அப்போ H ஓட வேல்யூ என்னது 90 minus 50 equal to 40. அப்போ ஹஸ்பண்டோட பர்சன்டேஜ் என்னது 40. ஓகே, இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேர்த்தோட ஏஜையும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 27 இயர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சைல்டு 2 பேர்த்துக்கு மட்டும் ஆவரேஜ் ஏஜ் எடுக்கிறாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ 20 இயர்ஸ் வருது. ஸோ அப்போ ஹஸ்பண்டோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட சைல்டோட ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத ஆவரேஜ் எடுத்தோம்னா 27. ஸோ H -3 W -3 C -3 divided by 3 equal to 27 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எனக்கு H plus W plus C ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 19 கிடைக்குதா. நெக்ஸ்ட் அடுத்த என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, அவங்க ஒய்ஃபுக்கு சைல்டுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏஜை ஆவரேஜ் எடுத்தோம்னா 20. ஸோ ஒய்ஃபோட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி W -5 C -5 டிவைடு பை 2 பேருக்குனால 2 ஈக்குவல் டு 20. இதை சால்வ் பண்ணும்போது W plus C ஓட வேல்யூ 50 கிடைக்குது. ஸோ W plus C அதாவது ஒய்ஃபு சைல்டோட ஏஜ் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஹஸ்பண்டோட பர்சன்டேஜ் 40 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் non-zero number and its square is 5 times the number. Find the number. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஆவரேஜ் ஆஃப் அ non-zero நம்பர். ஒரு non-zero நம்பர், ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பரோட ஆவரேஜ், அதாவது அந்த நம்பரும் அதோட ஸ்கொயரும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5 times த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது, அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் அதாவது ஆவரேஜ் எது ரெண்டுக்குன்னா அந்த நம்பருக்கும் அந்த நம்பரோட ஸ்கொயருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை 2. ஏன்னா ஆவரேஜ் ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா, என்னென்ன அப்சர்வேஷன் இருக்கு அந்த நம்பரு அப்புறம் அதோட ஸ்கொயரு. ஸோ 2 அதனால அந்த நம்பரும் அதோட ஸ்கொயரும் டிவைடு பை 2 போட்டாச்சு. இந்த ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்காமா இஸ் 5 times த நம்பர், அந்த நம்பரோட 5 மடங்கு. ஸோ 5 into எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்காமா. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு non-zero நம்பருக்கும் அதோட ஸ்கொயருக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 5 times தான் அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10x. ஏன்னா 2 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகும்போது 10x ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு ஈக்குவல் டு 10x minus 6. So x square equal to 9x. அப்போ x cancel பண்ணிக்கலாம். So x equal to 9.
அப்போ அந்த நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த நம்பரை வந்து 9.